ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்பிஓ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஓவில் நேற்று நைட்டு சங்கர் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தா அப்படி அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஸ்பிஓட 1 by 1 இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் பார்ப்பீங்க. எஸ்பிஓ லீகல் ரீசன், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓ ரன் பண்ணலான்னு. பட் அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ்பிஓ அப்கிரேட் இன்கம். அப்கிரேட் ஆனால் ஓகேங்களா, நம்ம வந்து டைமண்டில் இருக்கோம், க்ரோனில் இருக்கோம், அந்த மாதிரி அப்கிரேடில் இருக்கிறவங்களுக்கு இன்கம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது எஸ்பிஓ இன்ட்ரோ போனஸ். இன்ட்ரோ போனஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா எஸ்பிஓவில், எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்ட்ரோ போனஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் பேஸ்டு இன்கம், உங்களோட ஒர்க்கை பொறுத்து உங்களோட இன்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டைம் சங்கர் சாரே சொல்லியிருக்காரு ஆடியோவில். அதனால் ஒர்க் பேஸ்டு இன்கமாக இருக்கும். எஸ்பிஓ கிளைண்ட் ரிக்யர்மெண்ட், எஸ்பிஓவோட ஒரு சில கம்பெனி டைப் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, வாண்டட் டு கேரண்ட் சேல். அதாவது வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளையோ சேல் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது அப்ளிகேட் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி அஷூரன்ஸ் வேணும். அப்போ தான் அவங்க வந்து நம்ம கம்பெனியை நம்புவாங்க, எஸ்பிஓ வந்து நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்கிறாரு. அதனால் வந்து கேரண்டி சேல் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து டைம் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு டைம் சொல்கிறோம், இந்த டைம்குள்ளே நாங்கள் வந்து இவ்வளோ ரீச் பண்ணி காட்டுவோம். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஆடோ கொடுக்குறாங்க, அதை நம்ம எஸ்பிஓ கிளைண்ட் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் 24 ஹவர்ஸ்க்குள்ளே போஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் 2,37,000 பீப்புள் இருக்கும். அப்படின்னும் போது 24 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாருமே போஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்ண மறந்துட்டோம், நம்ம ஒரு பேஜ் 1 lakh இல்லை 2 lakh தான் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து ஆர்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து டைம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எஸ்பிஓட கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. இன்னொன்று எஸ்பிஓ சைட்லேருந்து என்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் பேஸ்டு, அதாவது வந்து உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் உங்களோட இன்கம் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கம்பல்சரி எஸ்பிஓவில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க. அதில் மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 15,000 to 25,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 3 மந்த்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை எஸ்பிஓ சைட்லேருந்து கொண்டு வராங்க. இது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, டைம் பர்ஃபார்மன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம ப்ராப்பராக ஒரு கொடுக்குற ஒர்க்கை கரெக்டான டைம்குள்ளே முடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளோட கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு இல்லை. அதனால் அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த கண்டிஷனை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கண்டிஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலன்றது தெரியல. ஓகேங்களா, அதுக்கு தான் சங்கர் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடியோவை எல்லாமே கேட்டு பாருங்கள், அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோ கேட்டுட்டு கீழே ஒரு போல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது வந்து என்ன போல் கொடுத்துருக்காங்கன்னா, மேலே உள்ள அனைத்து ஆடியோக்களையும் நான் கேட்டேன், மேலும் புதிய திட்டத்தை தொடரவும் கூப்பன் வருமான முதலீட்டை செலுத்த ஆர்வமாக உள்ளேன். அதாவது வந்து உங்களுக்கு இதில் கண்டினியூ பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் சப்போர்ட் வித் எஸ்பிஓனா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை என்னால் வந்து இந்த கண்டிஷன் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா, என்னோடய சேலரியும் நான் பே பண்ண அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னா, நாட் இன்ட்ரெஸ்டட், வாண்ட் மை ரீஃபண்ட் அண்ட் சேலரி ஒன்லி அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். ஓகேங்களா, உங்களோட ஆப்ஷன் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கிளிக் பண்ணி போல் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதனால் நல்லா யோசித்து டிசைட் பண்ணுறது உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். அதே மாதிரி உங்களோட எஸ்பிஓ மெம்பர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட குரூப்பில் உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், எல்லாமே இதை ஷேர் பண்ணி அவங்கள இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விருப்பம் இருக்கா, இல்லை நான் வந்து என்னோடய ரீஃபண்டும் ப்ளஸ் சேலரியும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள போல் பண்ண சொல்லுங்கள். இது அவங்களோட ஒப்பீனியன். ஓகேங்களா, இது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எவ்வளோ போல் ஆகுது ஓட்டிங் கவுண்ட் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் இது எல்லாமே கம்பல்சரி எஸ்பிஓவில் இருக்க எல்லா மெம்பருமே கம்பல்சரி இதை போல் பண்ணணும். இது அவங்களோட ஒப்பீனியன். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்து எந்த ஒரு டிசிஷனும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.